ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 853வது நாமாவளியாக ஓம் சிவாய நமः. முருகப்பெருமான் இந்த நாமாவளி மங்களகரமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது சிவஹா அப்படின்னாலே சிவபெருமானை குறிக்கும். ஆனால் இந்த இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா சிவ அப்படின்னாலே அந்த சப்தம் சுபமான மங்களகரமான அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இறைவன் நமக்காக தான் பல வடிவம் எடுக்கிறார். ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி அப்படின்னு வாக்கியம். அந்த ஒன்றான பரம்பொருள் தான் நமக்காக பல வடிவம் எடுக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சிவாய நமஹான்ற சப்தம் வரும், ருத்ரனை வர்ணிக்கும், அப்படியெல்லாம். அப்போ அந்த இடத்துல அவள் எதை எடுத்துப்பா அப்படின்னா, சிவாய நமஹான்னாலும் விஷ்ணுவை குறிக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த சப்தத்தினுடைய தன்மை, அந்த ஸ்வரூபமாக அந்த இறைவன் இருக்கார், எல்லா வடிவமாகவும் இறைவன் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடியவர் இறைவன். அப்போ இந்த நாம பேதம் உண்டா அப்படின்னா கிடையாது. அந்த இடத்துல அந்த நாமத்தினுடைய விசேஷ குணங்களை வைத்து அவள் பார்ப்பாள். அப்போ சிவஹா அப்படின்னாலே சிவனை குறிக்கும், மோட்சத்தை குறிக்கும், வேதத்தை குறிக்கும். அப்படி சிவ அப்படின்ற சப்தம் மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியை குறிக்கும். அப்போ குமார பரமேஸ்வரன் சிவஸ்வரூபமாக இருக்கார்னு அர்த்தம். குமார பரமேஸ்வரன் இந்த மங்களகரமான வடிவமாக இருப்பவர், மங்களத்தை செய்பவர், மங்களத்தை கொடுப்பவர் அப்படின்ற அர்த்தங்களை கொடுக்கும். அப்போ இறைவனுடைய நாமம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த இறைவன்ற அந்த சக்தி எப்படி இருக்குது, அந்த சக்தியை வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்ற அந்த தன்மையை கொண்டு இறைவனுக்கு நாமம். அதனால்தான் ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லாருக்கு ஆயிரமாம் திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டோமோ அப்படின்றார். அப்போ இறைவனுக்குன்னு ஒரு நாமம் இது கிடையாது. அப்போ அந்தந்த நாமத்தை சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம், அதை எதற்காக இறைவனை இந்த நாமமானது வர்ணிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ தான் அதனுடைய அர்த்தமானது புரியும். இந்த குமார பரமேஸ்வரன் எல்லா உயிர்களுக்கும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்குறார், மங்களகரமாக இருக்கார். அப்போ அவரை பணிந்து வணங்கும் பொழுது நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிடும். திருப்புகழ் அழகாக கேட்பார், பாழ் வினையால் உழல் நாயன் உன் இடத்து தாள் பெற ஞான சதாசிவ அன்பு தாராய் அப்படின்னுவார். இந்த இடத்துல சதாசிவ அன்பு அப்படின்னா சிவம்னாலே அன்பு, அதுனா சதாசிவம்னா எப்பொழுதும் அந்த அன்பு நிலையிலே இருக்கிறது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நமக்கு மனித சாதாரண ஜீவனுக்கு சலிப்பு தட்டிடும். ஆனால் அந்த சலிப்பே இல்லாத எப்பொழுதும் அந்த சதாசிவ அன்பாக அந்த அருளை நீ கொடுப்பா அப்படின்றார். அப்படி இந்த நாமாவளி குமார பரமேஸ்வரனை அத்வைத்தமாக, இறைவன் அப்படின்ற அந்த சக்தி இரண்டற்றது, ஒன்றுதான் பல வடிவமாக இருக்குது அப்படின்ற விசேஷமான அந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய நாமமாக இருக்குது. அதோடு பஞ்சாட்சரமாக இருக்குது. இந்த நாமம் பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரத்தில் 5 விதமான பஞ்சாட்சர உபதேசம் இருக்குது. சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், ஸ்தூல சூக்ஷ்ம அப்படின்னு 5 விதமான பஞ்சாட்சரம், ஓர் எழுத்து பஞ்சாட்சரமே இருக்குது. அது மாதிரி இது பஞ்சாட்சர ரூபமாக குமார பரமேஸ்வரனை வர்ணிக்கிறது. இந்த இடத்துல மங்களகரமாக இருப்பவர், அனுகிரகம் செய்பவர்ன்றதை வர்ணிக்கிறது. ஓம் சிவாய நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.